ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7ல் இருக்கும். எல்லோரும் வந்து வெயிட் லாஸ் நல்லபடியாக பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஒரு ஆர்வ கோளரில் வெயிட்டை செக் பண்ணேங்க. நல்லாவே லாஸ் ஆகிருந்தது. ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆஃப்டர் 30 டேஸ் தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்ததுக்குமே மாமா வந்து அடிக்கடி பார்த்துட்ருக்காத, தேவையில்லாத வேலை பார்க்காதன்னு சொல்லி திட்டினாரு. அதனால் நான் வீடியோவில் காட்டலை, ஓகேங்களா? ஆனால் வெயிட் லாஸ் நல்லாவே ஆயிட்டிருக்கு. காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி டீடாக்ஸ் வாட்டராக என்ன குடிச்சிருக்கேன் அப்படின்னா, மல்லி தண்ணி, க்ரீன் டீ இந்த மாதிரி எதுவுமே குடிக்கல. அன்றைக்கி 2 சொரக்கா, குட்டி சொரக்கா வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் ஒன்று பேலன்ஸ் இருந்தது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் காஞ்சி வீணாக போயிடும். அதனால இன்றைக்கி மார்னிங்கே வந்து டீடாக்ஸ் வாட்டராக இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி காலையில் வந்து சொரக்கா வாட்டர் தாங்க எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபேட் உள்ளவங்க இந்த மாதிரி சொரக்கா ஜூஸு, அப்புறம் வெண்பூசணி ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எக்ஸ்ட்ரா உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லா நீராக புழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து நம்மளுக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து நிறைய நம்மளோட கழிவுகள் எல்லாமே போகும். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோன்னு கொத்தமல்லி, அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 கல் உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்து இதை குடிச்சேங்க. காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. என்னால் வெறும் வயிற்றில் குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு 11 மணி போல் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக இதே மெத்தடில் வெண்பூசணி சாறுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அதிகமான நீர் வந்து நம்மளுக்கு உடம்புலேருந்து வெளியேறும். அடிக்கடி வந்து யூரின் போகும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி அவங்களுக்கு யூஸ்வலாகவே யூரின் போகும் இல்லையா? அதனால் அவங்க மட்டும் இந்த வெண்பூசணி ஜூஸும் சொரக்காய் ஜூஸும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி நீர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் தான். அதனால் இது வேண்டாம். உங்களுக்கு மட்டும் ப்ரிஃபர் பண்ணலை. மற்ற யார் வேணாலும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க. அப்புறம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த சக்கரவள்ளி கிழங்க காலையில் பசங்களுக்கு தான் வேக வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து கிழங்கு வகைகள் சாப்பிட மாட்டேங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எந்த கிழங்குகள், சேனக்கிழங்கு எதுவுமே வந்து சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்துட்டு எனக்கும் மாமாக்கும் சேர்த்து தான் 2 பேருக்கு எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு 2-3 ஸ்பூன் அதிகமாகவே போயிடுச்சு, மிஞ்சிருச்சு கொஞ்சம். நாளைக்கு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். சரி, நல்லா சாப்பிடுவாரே மனுஷன். அன்னைக்கு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. இன்றைக்கி கூட கொஞ்சம் போடலாமேன்னு போட்டேன். அது பார்த்திங்கன்னா நிறைய. நீ பத்தாமல் போட்டாலும் பரவாயில்லப்பா, நிறைய போட்டு வேஸ்ட் பண்ணாத. காலையில் என்ன ஒரு இதுக்காக தானே குடிக்கிறோம், அது என்ன சட்டி சட்டியாவா குடிக்க முடியும், எதுக்கு பொருளெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாமா திட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் எதுவுமே போட மாட்டேங்க. வாசத்துக்காக ஜீரகம் போடுவேன், அப்புறம் டேஸ்ட்டுக்காக வந்து உப்பு போடுவேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் வேணும்னா பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதையுமே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு போட்டிங்கன்னா வெந்தய கஞ்சியோடு சேர்ந்து மிக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்துக்காக வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு, இது 2 பேருக்கும் சேர்ந்து தானே அளவு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு ஆளுக்குனா ஒரு 5-6 போட்டால் போதும். 2 பேருக்குங்கிறதுனால ஒரு 10-12 வந்து பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி பொடி பண்ணி அதில் வேகும்போது போட்டுருவேங்க. அதுவும் சேர்ந்து வெந்துடும். நம்மளுக்கு வெறுமனே ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறது மாதிரி. ஏன்னா நம்ம கஞ்சி வச்சு குடித்தா கூட அந்த கஞ்சி அரிசிக்கான டேஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஓட்ஸ் வந்து உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு தானே இருக்கும். அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதாம் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வெறும் பாதாம் தான் போடணும், உப்பு சீரகம் தான் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. காய்கறிகள் நல்ல கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய கேபேஜ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தாளித்து அது கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு சில நாள் துவையல் அரைச்சிப்பேன். இன்றைக்கி துவையலுமே அரைக்கலை. இந்த கஞ்சி மட்டும் போதுண்டாப்பா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பசி எடுத்துக்கிச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் பசங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஓட்ஸை வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு நமக்கான வேலைகளை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். பசங்களுக்கு ஒன்று பண்ணணும், நமக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் பார்க்குற வேலையை ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் செலவு பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி வச்சுப்பேங்க. கரண்டியா இது ஸ்பூனா? ஓகே, ஸ்பூனுன்னே சொல்லலாம். இந்த கரண்டி அளவுக்கு தான் எல்லா காய்கறிகள், குழம்பு எல்லாத்துக்குமே இதளவுக்கு தான் தாளிப்பேன். இதில் நான்வெஜ்னா 2 போடுவேன், அவ்வளோதானே தவிர இந்த கரண்டியோட அளவை நான் மாற்றவே மாட்டேன்.
இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மண்டி தாங்க பண்ணுறேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட ஒரு மண்டி. இது ராம்நாடு பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான மண்டி. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் காட்டுறது மாதிரி தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா போட்டு வதக்கிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நல்லா மைய வந்து இது பண்ணிடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நம்ம டயட்டில் இருக்கோங்கிறதுனால உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் என் பசங்க உருளைக்கிழங்கு போடலைன்னா கொஞ்சம் இதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு கிழங்கு மட்டும் போட்டுக்கிட்டேங்க. இதை எல்லாம் நல்லா சுருள வதக்கும் போது இதை வதக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா புளி ஊற்றி வதக்கணும். அதனால தான் வெண்டைக்காய் புளிமண்டி இதுக்கு பேர். அந்த புளியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக விட்டுறணுங்க. வேக விட்டுட்டு அவ்வளோதான். லாஸ்ட்டாக வெந்து வரும்போது கடைசியில் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம், அந்த வெல்லத்தை அதில் போட்டு நல்லா சுருளை கிண்டி இறக்கணும்னா வெண்டைக்காய் புளிமண்டி தயார். நீங்கள் வந்து இதில் உப்பு, புளிப்பு, காரம், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சமையலுக்கு எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அதை வந்து போடுவேன். கொஞ்சம் காரத்துக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 பச்சை மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகாத்தூள், புளி, லாஸ்ட்டாக இறக்கும்போது வெல்லம். நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் வந்து இதுலேயுமே ஆட் பண்ணலை. ஏன்னா அந்த டேஸ்ட் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுலேயுமே போடலைங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இந்த வெண்டைக்காய் மண்டி அட்டகாசமாக இருக்கும். வேற லெவலில் இருக்கும். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க இந்த வெண்டைக்காய் மண்டியை ருசிச்சு பார்க்காதவங்களே இருக்க முடியாது. ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதுங்க கூடலாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் சாதம் தான். நல்ல பால் ஊற்றி, கொஞ்சமாக தயிர் ஊற்றி, புளிக்காத தயிர் ஊற்றி, நிறைய பால் ஊற்றி இன்றைக்கி வந்து தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் மண்டியுமே வச்சுருந்துருக்கேன். அப்புறம் மதியம் தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் மண்டி கூட சேர்த்து ஆம்லேட்டுமே ஆளுக்கு ஒரு ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாலாம் நிறைய நறுக்கி போட்டுக்கிட்டேன். இந்த வெண்டைக்காய் மண்டியை ராம்நாடு பக்கம் உள்ளவங்களை ஏன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அந்த காலத்துலலாம் வண்டி கட்டி வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க. 90s கிட்ஸ் 80s கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஞாபகம் இருக்கும். நான் வந்து 90s கிட்ஸு. நாங்கள்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போவோம். அப்படி குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அம்மா மாருங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போல்லாம் வந்து கார் பிடிச்சி போயிடுறோம். அங்கே போயிட்டு குலதெய்வத்தை காலையில் பார்த்துட்டு ஈவினிங் வந்துடுறோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் நைட்டே வந்து கட்டி சோறு கட்டி வச்சுருவாங்க. புளி சோறு கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் மண்டியை கொஞ்சம் சதன்னு அந்த புளியிலேயே வந்து ஊறிக்கிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம தக்காளி சாதம் இதெல்லாம் கட்டி வச்சிடறோம் இல்லையா, சாரி புளி சாதம், லெமன் சாதம்லாம் கட்டி வச்சுட்டு அந்த தணல் இருக்கும்ல, அடுப்பில் தான் செய்வாங்க, விறகடுப்பில். அப்போ அந்த தணலில் வந்து இந்த வெண்டைக்காய் மண்டியை சதன்னு அந்த புளியோட ஊறிட்டு இருக்கும்போது லைட்டாக வெல்லத்தை போட்டு அப்படியே அந்த சட்டியை தூக்கி அந்த அடுப்பு தணலில் வச்சுருவாங்க. நைட் எல்லாமே வந்து அந்த அடுப்பு தணலில் நல்லா சுண்டி வந்துடும். சுண்டி வந்து அப்படியே நல்ல கெட்டி பதத்துக்கு இருக்கும். அதை கொஞ்சத்தை அள்ளி அப்படியே ஒரு தூக்குச்சட்டி நிறைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புளிசோரையும் கட்டி எடுத்துக்கிட்டு மத்தியானம், அதாவது காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு வண்டி கட்டி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மறுநாள் மத்தியானம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு கெட்டே போகாதுங்க. அந்த புளிசோரமும் வெண்டைக்காய் மண்டியும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க இந்த வெண்டைக்காய் மண்டியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. அப்புறம் இன்றைக்கி வந்து தயிர் சாதத்துக்கு மத்தியானம் வந்து வெண்டைக்காய் மண்டியும், அந்த ராம்நாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி, அப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் வந்து ஆம்லேட் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இதுதான் என்னோட மத்தியானம் லஞ்சு. இதை தான் வந்து மத்தியானத்துக்கு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ரைஸோட அளவை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு காய்கறிகளோட அளவையும் அப்புறம் இது வந்து முட்டையோட அளவையும் கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுப்பேன். ரைஸுமே வந்துட்டு ஒரு கரண்டி தான் வச்சேன். இதுலேயுமே பாதியை வச்சுட்டேங்க. முட்டை ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன், காய் எல்லாமே சாப்பிட்டுட்டேன், இதுவும் சாப்பிட்டுட்டேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் சாதம் சாப்பிட்ருப்பேன். மீதத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இப்படி தான் வந்து என்னோடய லஞ்ச் வந்து இன்றைக்கி போச்சு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஒரு இளநி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஈவினிங். அந்த இளநியை குடித்தேங்க. இளநியை குடிச்சிட்டு ஒரு ஆப்பிளுமே சாப்பிட்டேன். அது மட்டும்தான் ஈவினிங் என்னோட ஸ்நாக்ஸு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இது வந்து ஒரு 4 மணிக்கு இளநி குடித்தேன். ஒரு 5 மணியை போல் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து நல்ல சுடுதண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு 10 மணி 10:30க்கெலாம் தூங்க போயாச்சுங்க. மேக்ஸிமம் நைட்டு தூங்குறது 10:30 இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப லேட்டாக போகாதீங்க. ரொம்ப லேட் நைட்டு தூங்குறதுமே உங்களோட வெயிட் லாஸை வந்து தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்களுக்கு, உங்களை மாதிரி தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.